கைத்தொலைபேசிகளுக்கு அடிமையாகி உள்ளதன் காரணத்தால் சில 15 வயது சிறுவர்கள் பல்வேறு மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருப்பதாக தேசிய மனநல நிறுவனத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல விசேட வைத்திய நிபுணர் ஜேனாலி விஜயதுங்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்வியொன்றிற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெளிவுபடுத்தினார். கோவிட் காலத்தில் சமூக ரீதியாக ஒன்று கூட முடியாமல் போனதால் பாடசாலை கல்வி இணைய வழியில் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக சிறுவர்கள் தங்களையும் அறியாமல் கை தொலைபேசிகளை அதிகளவு பயன்படுத்துவதற்கு பழகிக் கொண்டனர். தற்போது இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இவ்வாறாக அடிமைப்பாடுகள் காரணமாக எமது கிளினிக்குகளில் சிறுவர்களை அனுமதிக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். அதேபோல் போதைப் பொருட்களுக்கு அடிமையானதன் காரணமாக மனநல பாதிப்புகளுக்குள்ளான 15 வயது சிறுவர்களும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 13 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் இவ்வாறான சிகிச்சைகளுக்காக கிளினிக்குகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் இது சமூகத்தில் ஒரு பாரிய பிரச்சனையாக மாறி வருவதாகவும் வைத்தியர் மேலும் தெரிவித்தார்.